ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா இருங்காட்டுக்கோட்டை சுங்குவா சத்திரம். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. என்னங்க அது திடீர்னு இப்படி இப்படி வந்துட்டு இப்படி வந்தால் மட்டும் சிகப்பு கலர் தெரியுது. ஆனால் அப்படி அப்படி வந்துட்டு அப்படி வந்தால் மட்டும் சிகப்பு கலர் தெரியுது. பாக்கி நேரம்லாம் சூரியன் வெள்ளை கலர் ஆயிடுது. ஆனால் இந்த கண்ணாடியில் தெரியுது பாருங்க, அதுதான் சூரியனோட ஒரிஜினல் கலர். இப்போ தெரியுறது வந்துட்டு கேமரா லென்ஸ் சொல்லி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறது. இது என்னங்க அது? ஓ, சவிதா மருத்துவமனை தானே அது? ஓஹோ, இப்போ வர வர எல்லா காலேஜும் ஹாஸ்பிட்டலும் வந்துட்டு கோயில் செட்டப்பில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, மேலே கோபுரத்தை பற்றில வேற மாதிரியா? பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது சவிதா ஹாஸ்பிட்டல். நம்ம மேட்ருக்கு வருவோம். கோபம் கொடுத்து வச்சேன் தாம்பரம்னு கொடுத்தா இது எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு ஏரியாவில் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டே விட்டுருச்சு. சரின்ட்டு நைட்டுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்து வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தா சுங்குவாச்சத்திரத்துக்கும் காட்டனம்பாக்கத்துக்கும் இருங்காட்டுக்கோட்டைக்கும் மாற்றி ரவுண்ட் அடிக்குதுங்கோ. விடிய ஓட்டி கடைசிக்கு கம்மியாக தான் ஓட்டினேன். ஏன்னா வந்துட்டு நேற்று காலையில் எடுத்தது வந்துட்டு ஒரு 10 மணி 10:30 போல் எடுத்தேன். அதனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 21,643 கிலோமீட்டரா. இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம கழிச்சிக்கிறோம். 21,638. இந்த கிலோமீட்டர்லேருந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் அதாவது ஊபரில் வந்து பீக் ஹவரில் எவ்வளவு கொடுக்குறாங்க, ரேபிடோவில் பீக் ஹவரில் எவ்வளவு கொடுக்குறாங்க, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் மதியான நேரத்தில் பீக் ஹவர் இல்லாத டயத்தில் ஊபரில் எவ்வளவு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரேபிடோவில் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நான் கண்டினியூஸாக தூங்கவே இல்லை. என்ன சொல்கிறது, நைட்டு 12-1 மணி ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு சட்டை ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அதனால் அப்படியே சொக்காவை மட்டும் மாற்றிக்கிட்டு ஒரு டீயை போட்டு வண்டி எடுத்துட்டேன். ஏன்னா நைட்டு கோவம் கொடுத்து வச்சும் கடைசி போகல. சரி, நம்ம அதுக்கு மேட்டர் இல்லை. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு ஊபர்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டி. இப்போ ஊபர் ஓலா எல்லாத்துலேயும் கலந்து நம்ம ஓட்டி பார்த்தோம்னா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு, எதையாவது ஒரு ரூபா கிலோமீட்டர் கூட கொடுத்தாலும் அது நமக்கு லாபம் தானே. அதனால் வந்துட்டு நம்ம அதில் மாற்றி ஓட்டிக்கலாம்ல. ஏன்னா எதில் கிலோமீட்டர் கூட கொடுக்குறாங்களோ அதில் நம்ம பார்த்து ஓட்டுறதுனா அது நமக்கு லாபம். ஸோ வந்துட்டு கிலோமீட்டரை கணக்கு பண்ணியாச்சு. எவ்வளோதுங்கிறத வந்துட்டு நான் ஈவினிங் போல் இல்லை, ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் இல்லை, சாம்பிளுக்கு ஒரு 2 ட்ரிப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சீரம் சிறப்புமாக முடிவடைந்த நிலையில் 23 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 353 ரூபா கொடுத்துருக்காங்க. 370 ரூபா நம்ம வாங்கினோம். ஆனால் வந்துட்டு 353 ரூபா தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபா. ஒரு நிமிஷம், அதாவது இன்னும் பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகலை. காலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:04. நம்ம வந்துட்டு கோயம்பேட்டிலேருந்து இந்த பைபாஸ்லேயே வந்துட்டோம். அதனால் வந்துட்டு நமக்கு பீக் ஹவர் தெரில. ஆனால் இது பீக் ஹவரில் எடுத்துக்கிறது இல்லையாங்கிறது எனக்கு தெரில. 15 ரூபா 34 பைசா ஊபரில் ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு காலையில் 7 to 8. அதாவது இது பீக் ஹவரில் நம்ம இந்த ரிங் ரோட்லேயே வந்துட்டோம். அங்கேயுமே டிராஃபிக்லாம் கிடையாது. 15 ரூபா 34 பைசா. இதுக்கு அடுத்து இன்னொரு ட்ரிப்பு பார்ப்போம் ஊபர்லேயே. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ட்ரிப்பு ரேபிடோவில் பார்ப்போம். ஓகே, இது பீக் ஹவர் கணக்கில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேபிடோவில் வந்து 6.11 கிலோமீட்டருக்கு 147 ரூபா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிலோமீட்டருக்கு 24 ரூபா 6 பைசா கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எம்டி வந்து 5.39 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்ரு. அப்போ வந்துட்டு ஆவரேஜாக நம்ம ஒரு 2.5 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணோம்னு வைங்க. மீதி வந்துட்டு ஒரு 2 இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த 2 நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கலாம்னா 6.11 அதை வந்து 8.11 போடுறோம். டிங் 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 டிவைடட் பை 8.11 போட்டோம்னா 3 போட்டேன், சாரி, 18 ரூபா 12 பைசா நமக்கு. அப்படி பார்த்தாலும் ஊபரை விட ரேபிடோவில் அமௌண்ட்டு நமக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமான என்ன விஷயம் என்னென்னா, இது வந்து பீக் ஹவர். அதனால் இது ஊபரோட கம்பேர் பண்ண முடியாது. அப்படி பீக் ஹவரில் பார்த்தா ஊபரில் நம்ம ஒரு ட்ரிப் எடுத்தால் தான் கரெக்டான அமௌண்ட் வந்து நம்ம சொல்ல முடியும், எது கூட குறைச்சிங்கிறது. ஆனால்
பீக் ஹவரில் இந்த 18.12 பைசாங்கிறது வந்துட்டு 18 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியானு கேட்டிங்கன்னா கம்மி தான். அடுத்த ட்ரிப்பு அப்டேட் இது. ஊபரில் வந்தோம். ஆனால் இப்போ மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30. நான் 10 மணிக்கு அங்கே கிளம்புனேன். ஆனால் இதை பீக் ஹவரில் எடுத்துக்கிற என்னால் முடியல. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ரோடெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்த கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22.83 கிலோமீட்டர். நம்ம வாங்கின அமௌண்ட்டை வந்துட்டு 310. ஆனால் வந்துட்டு நமக்கு 340 ரூபா ஏறி இருக்குது. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. அப்போ நம்ம 340 டிவைடட் பை இந்த வருங்க கேஷ் கலெக்டர் தெரியுதா 310. ஆனால் நமக்கு ஏறுறது வந்து 340. அப்ரண்ட் ஃபேர் 357ன்னு போட்டிருக்கு. அது என்னென்னு நமக்கு தெரில. மொத்தம் 340.34 டிவைடட் பை 22.83 கிலோமீட்ரு. ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபா 89 பைசா. நஷ்டமாக லாபமா? 22 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் வந்திருக்கும். அதனால் மேபி என்ன சொல்கிறது, கணக்குப்படி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் 14 ரூபா 89 பைசாங்கிறது நஷ்டம். இன்னொன்று வந்துட்டு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டேன். 1.5 கிலோமீட்டரா எத்தனை கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணேன் அது எங்கே பார்க்குறது அது தெரில. ஆமாம், பக்கம் தான், ரொம்ப பக்கமாக தான் இருந்துச்சு. இதுக்கு இவங்க எவ்வளோ கமிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, டேக்ஸ் வந்து ஒரு 17 ரூபா, அதுக்கப்புறம் ட்ரிப்பு பேலன்ஸு 30 ரூபா 43 பைசாவா. அவங்க ஊபர்லேயே நமக்கு தர வேண்டியது 17 ரூபா 2 பைசா கமிஷன் எடுத்திருக்காங்க இதுக்கு. ஓகே மோர் டீட்டெயிலில் போனோம்னா கஸ்டமர் ப்ரொமோஷன் 49, அதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க எனக்கு தெரில நண்பர்களே. மொத்தம் 17 ரூபா, நான் 2 பைசா எடுத்திருக்காங்க நண்பர்களே. ஊபரில் வந்துட்டு 871 ரூபா, ரேபிடோவில் வந்து 147 ரூபா. மொத்தம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோம். 5 மணிலேருந்து 6, 7, 8, 9, 10, 10:30 5.5 மணி நேரத்துக்கு 1018 ரூபா ஓட்டியிருக்கோம். இதில் என்ன கொடுமைன்னா, இருங்க காமிக்கிறேன், ரெண்டையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்ம ஓட்டினது வந்துட்டு 21,732. 21,732 மைனஸு 21,653 மைனஸா சாரி மைனஸ் 21,653. 80 கிலோமீட்டருக்கு 1018 ரூபா. நீங்களே சொல்லுங்களேன். மொத்தமாக எம்டி காலையில் எடுத்ததுலேருந்து இப்போ எம்டி போனதெல்லாம் சேர்த்து 80 கிலோமீட்டருக்கு 1018 ரூபா. அப்போ 1018 டிவைடட் பை 79 போடுவோம். 79 ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா 88 பைசா. இப்படி தான் கணக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எம்டி போயிட்டே இருக்கோமா. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா வெறும் 13 ரூபாய்க்கு தான் நம்ம காலையிலேருந்து ஓட்டியிருக்கோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, 22 ரூபா 23 ரூபா கொடுத்தாங்க ஊபர்லேயும் ஓலாலையும் ரேபிடோலையும். ஆனால் இப்போ வெறும் 13 ரூபா தான் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு படு மோசம், மகா கேவலம், படு நஷ்டம் நமக்கு. இப்போ சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் சென்னைக்கு வர்றீங்க? வாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். நான் மட்டும் இந்த கஷ்டத்தை படலாமா? எல்லோரும் வாங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்தது நந்தனம் வரைக்கும் ஒரு ட்ராப்பு, 21.92 கிலோமீட்ரு, அதாவது 22 கிலோமீட்ரு 342 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக வந்துட்டு 15.6 தான் வந்துக்கு கிலோமீட்டரு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு லாஸு. ஏன்னா காலையில் நார்மல் ஹவர்ஸ்லேயும் இதே அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க. இதில் ரேபிடோவில் சொல்கிறேன், பீக் ஹவர்லேயும் அதே அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. 22 கிலோமீட்டருக்கு 342 ரூபா லாபமாக நஷ்டமா என்பதை கூறுங்கள் மக்களே. ஆவரேஜாக வந்துட்டு கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே வந்துட்டு சேம் தான். என்ன சொல்கிறது, ஊபருக்கும் ரேபிடோவுக்கும் இன்னும் பெருசாக வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரில. அழுக்காக இருக்குது, கேமராவில் அழுக்காக இருக்குது. அதனால் வந்துட்டு இதுக்கு அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ டோட்டல் கிலோமீட்டரோட வந்துட்டு அது எவ்வளோன்னு பார்ப்போம். ஏப்பா நேற்று எவ்வளோ ஓட்டுனது? 105 ரூபா. மொத்தம் வந்துட்டு ஊபரில் வந்துட்டு
ஊபரில் வந்துட்டு 2403 ரூபா. 2403 ப்ளஸ் ரேப்பிடோவில் வந்துட்டு 875 மொத்தம் 3278 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் நேற்று. அதாவது இது வந்து அடுத்த நாள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு மொத்தம் 3278 டிவைடட் பை 3278 எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். 217 கிலோமீட்டர் நேற்று ஓட்டியிருக்கோம். அப்போ 3278 டிவைடட் பை 211 15 ரூபா 53 பைசா. இந்த டிராஃபிக்கில் ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபா 53 பைசாங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கிலோமீட்டர்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் யோசிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நிலவரம். தேங்க்யூ.